ஓம் நமச்சிவாய. வணக்கம். குரோதி வருஷம் சித்திரை மாதம் எல்லோர் வாழ்விலும் வளம் பெருகட்டும். இந்த சித்திரை மாத பலன்களில் இந்த குரோதி வருஷம் வருடப்பிறப்பு நிகழுது. அது இப்போ சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமை வருடப்பிறப்புங்க. சித்திரை 8 ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும். சித்திரை மாதம் 10 அன்னைக்கு பௌர்ணமி. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிப்பார். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சித்திரை மாதம் 18 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சித்திரை மாதம் 25 புதன்கிழமை சர்வ அமாவாசை. இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தோட முக்கிய பண்டிகை விசேஷங்கள். சரி, சித்திரை மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரியன் குரு, கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே செவ்வாய் சனி, மீன ராசியில் புதன் ராகு சுக்கிரன், மேஷ ராசியிலே குருவும் சூரியனும் சொல்லிட்டேன். இது இவ்வாறு தான் இருக்கும் இந்த சித்திரை மாதம். இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து நமக்கு வழி நடத்த போகுது. கிரக மாறுதல் அப்படின்னு சொன்னாக்கா, சித்திரை மாதம் 9 மீனத்துக்கு வந்துடும் செவ்வாய். அதே சித்திரை மாதம் 12 மேஷத்துக்கு சுக்கிரன் வந்துடும். சித்திரை மாதம் 18 ரிஷபத்துக்கு குரு வந்துடும். சித்திரை மாதம் 23 மேஷத்துக்கு புதன் வந்துடும். இது கிரக மாறுதல். இது எல்லாமே இந்த அமைப்பில் தான் நமக்கு பலாபலன்களை வழங்க இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சித்திரை மாத பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது தமிழ் சித்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக விளக்கமாக சொல்லுவது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். இந்த சித்திரை மாதத்தோட பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக நான் சொல்ல போகிறேன். அதற்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி காரணமாக இதை உங்களுக்கு இந்த சித்திரை வருடப்பிறப்பு பலனை சரிவர கொடுக்கல. அதுக்கு பதிலாக சித்திரை மாதம் 18 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இது சித்திரை மாத பலனை உங்களுக்கு இப்போ அளிக்க போகிறேன். பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகம் இருப்பின் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வாழ்வில் சீர்தூக்கி விடுமா, இல்லை கஷ்டங்களை அள்ளி கொடுக்குமா? வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கிய பாதையில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகவே அமைய போகுது. அதனால் இது வளர்ச்சியை தடை பண்ண யாராலையும் முடியாதுங்க. அதனால் தொழிலில் லாபம் உண்டு. 1 நாளுக்குரிய புதன் 10ஆம் வீட்டிலே புதன் இருக்கார். அது ஒரு அருமையான, அது யாரோட சேர்ந்துருக்காரு? ராகு சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. இது ஒரு நல்ல ஏற்றமிகு அருமையான கிரகங்கள். நல்ல ஒரு வாய்ப்புங்க. வாழ்க்கையில்
கீழே கிடந்தவங்களுக்கு மேலே ஏறுவதற்கான ஒரு பிடித்தம், அதாவது வந்து கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கைத்தடி கிடைச்ச கதை தான் இது. ஆமாங்க, கிராமத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. தத்தளிச்சிட்டு இருக்கவனுக்கு ஒரு கைத்தடி கிடைச்சிது. தடுமாறிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கைத்தடி கிடைச்சா அது ஒரு விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. 2 காலில் தடுமாறுறோம், 3வது கால் ஒரு கால் ஊன்று கால் ஒன்று கிடைச்சிடும் போது அதை வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ண முடியும்ல, அதுதான். ஆக இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அஷ்டமத்து சனியில் ரொம்ப படாத பாடுபட்டுட்டு இருந்தீங்க. அது சன்னமாக மாறி இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிற காலமாக இருக்குது. அதுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு துணை செய்யுதுங்க, அதுதான் மெயின். அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல துணை செய்கிறாரு. அதனால் உங்கள் வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதனால் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம், நீங்கள் பழைய தொழிலை விரிவுபடுத்தலாம். இது 2மே சாத்தியம். பழைய கட்டிடங்கள், நிலுவையில் இருந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி கிரக பிரவேசம் செய்வதற்கு யோகம் உண்டு. யாருக்கு? இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. இதில் மாற்றம் இல்லை. இந்த சித்திரை மாதத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை மாதத்தில் யாராச்சும் குடி போவானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுவும் எனக்கு தெரியும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா வைகாசியில் குடி போகலாம். ஆமாம், இதில் என்ன தப்பு? இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாதுல்ல. அதனால் நீங்கள் உங்கள் கேள்வியை அது மாதிரி மனசுக்குள்ளே எழும் சந்தேகங்களை என்ன கேளுங்க. நல்லா கேட்டிங்கன்னா அதுக்கு தக்க பதில் வழங்கப்படும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க, அதில் தப்பு இல்லை, சரிங்களா? இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் உதவி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், உடன் பிறந்த சகோதர சகோதரியின் உதவி உண்டு. குடும்பத்தில் தாய் தந்தையோட அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது ஒரு மெயின். இதுகாலம் வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் அணை காஞ்சது மாதிரி இருப்பாங்க. ஆனால் இனி வந்து உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க கை கொடுப்பாங்க. அவங்களால் என்ற உதவியை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தாய் தந்தையின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையின் உதவி கிடைச்சா கடவுளோட உதவி கிடைச்சது மாதிரிங்க, சரியா? இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள அரவணைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் வராது. முடிந்தவரை யாரிடமும் கோபப்படக்கூடாது. இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மின்கோபம் கொஞ்சம் அதிகம். அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருக்கலாம். அதில் எந்த மாற்றமே இல்லை. கோபத்தை குறைக்கணும். குறைச்சால் மட்டும்தான் நீங்கள் குடும்பத்தை செவ்வனே செய்ய முடியும் என்பதை மீண்டும் 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 ஞாபகப்படுத்த முடியும். கொண்ட துணைவியாரிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ தீரும், அதில் மாற்றம் இல்லை. கருத்து வேறுபாடு மாறி உங்களுக்கு சாதகமான உங்களோடு இணைந்து வாழ்வதற்கு, இணைந்து சக குடும்பம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரும் காலங்கள் பொற்காலமாக அமையும், அதில் மாற்றமே இல்லை. இது நடைமுறை சாத்தியம்தான், சரிங்களா? விவசாயம் நல்லாயிருக்கும். இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயம் நல்லாயிருக்கும். ஆடு மாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய இடமிட்டு இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் மாறும்போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். சில இடத்துல அந்த சுக்கிர பகவான் இழுத்து கொண்டு விட்டுருவார். அதை யோசித்து செய்யணும். ஆமாங்க, ஒரு நடைக்கு 2 நடை யோசித்து செய்யுங்க. சுய ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதன் பிறகு இந்த முடிவை எடுங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ராசிநாதன் என்ன செய்கிறாரு, அவர் எந்த இடத்துல இருக்கார், அது எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, அப்படிலாம் தெரியணும். தெரிஞ்சால் தான் அது பார்க்க முடியும். இந்த பலனை மட்டுமே வச்சு எல்லாம் செய்ய முடியுறது சாத்தியமில்லை, சரிங்களா? அப்புறம் அவர் சொன்னார், கும்பகோணத்துலேருந்து திருஞான சம்பந்தம் சொன்னார், அது வந்து சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது தவறு. இது ராசி பலன், அவ்வளோதான். இந்த மாதம் எப்படி இருக்கும் ஓரலாக, அவ்வளோதான். முழுசாக பார்க்கணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுங்க. அப்போ தான் அது தெளிவுபட முடியும். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், கேள்விக்கு இதுக்கு பதில் உடனே கிடைக்கும். அதனால் முடிந்தவரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுய ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்தா தான் சரியாக இருக்கும், சரிங்களா? இது மேலே சொல்லப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன் தான் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி, இதில் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வைங்க. அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.